நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரம்யா பிளான் பண்ணபடி தீபாவை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க பரிகாரம் பண்ணுறதுக்கு. அந்த போலீஸ் சாமியாரும் பார்த்திங்கன்னா தீபா நம்புகிற மாதிரியே பேசுகிறாங்க. தீபாவும் அவங்க பேசுகிற மாதிரியே நம்பிடுறாங்க தீபாவும். ஸோ அவங்க சொன்ன பரிகாரத்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம தீபா. உங்கள் அத்தையுடைய உயிர் பிரிஞ்சு இப்போது ஆகாயத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இப்போது நீங்கள் அவங்க உசுரை மறுபடியும் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பரிகாரத்தை தான் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி தீபா கிட்ட ஒரு பரிகாரத்தை சொல்கிறாங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவை ஒரு குளத்துல நீங்கள் மிதக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன் டே ஃபுல்லாக. ஸோ அப்படி மிதந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மிதக்குறீங்களோ அதே மாதிரி அந்த உசுரும் மிதந்துட்டுருக்கு. நீங்கள் முழுமையாக இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த உயிரானது உங்கள் அத்தைக்கிட்ட மறுபடியும் போயிடும். உங்கள் அத்தையும் நல்லபடியாக குணமாகி உயிர் பிழைச்சி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் அத்தைக்காக என் உயிரே கொடுக்க நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீபாவும் பார்த்தீங்கன்னா இந்த முட்டாள்தனமான பரிகாரத்தை பண்ண போகிறாங்க. ஸோ தீபா இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது வீட்டில். ஸோ நம்ம மீனாட்சி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கனவு கண்டேன், ஆனால் அது தீபா கிட்ட சொன்னேன், அது ஒரு பொருளாகவே நினைக்காம அவள் போயிட்டா. எங்கே போனான்னு கூட அவள் எனக்கு தெரியாது, சொல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி கார்த்திக் கிட்ட. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் மீனாட்சி 2 பேரும் சேர்ந்து தீபாவை தேடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. பட் எங்கேயுமே கிடைக்கல. நம்ம கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா இடங்கள்லையும் போய் தீபாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு கோயிலாக போகிறாங்க. ஏதாவது அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா கோயிலுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு கோயிலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயில் தான் தேடி போயிட்டுருக்காங்க. தீபாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா தீபாவுக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிறதுனால கவுரை கட்டிக்கிட்டு அவங்க பரிகாரம் பண்ண போகிறாங்க. ஸோ ரம்யா அந்த கயிற்றை பிடிச்சிக்கிறாங்க, இடுப்பில் கட்டிக்கிட்டு அந்த கயிறோட முனையை அவங்க பிடிச்சிக்கிறாங்க. ஸோ ரம்யாவை நம்பி தீபா குளத்துக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ரம்யா தீபாவை இப்படியே ஆற்றோடு போக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு விட்டுடுறாங்க. தீபாவை அந்த இடத்துல நீச்சல் தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்திக் காப்பாற்ற வரா, இல்லை வேறு எதுவும் காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோரி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.